Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு கோட் மாடல் டாப் தான் ஸ்டிச் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த டாப் வந்து ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான். அதை வந்து வேறு ஒரு மெட்டீரியலில், அதாவது இந்த மாதிரி ஒரு சாட்டின் மெட்டீரியல்லையும் மேலே கோட் வந்து நெட் மெட்டீரியல், இது வந்து செப்ரேட் கோட்டு தான். அதாவது தனியாக கழட்டிக்கலாம், நம்ம கோட்டை வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னர் பார்ட்டை வேறு கலர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாடலில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது மாடலுக்காக நீங்கள் பார்த்த டாப்பும் அதுவும் கோட்டை வந்து செப்பரேட்டாக இருக்கிற கோட்டு தான், தனியாக கழட்டிக்கலாம். இப்போ அந்த மாடலில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டாப்போட டோட்டல் லென்த்து 58 இன்ச்சு. அதை வந்து 14, 44ன்னு டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த லென்த் வந்து நம்மளுக்கு ஷோல்டர்லேருந்து ஜஸ்ட்டுக்கு கீழே, அதாவது ப்ளவுஸோட லென்த் வரைக்கும் 14 இன்ச்சு கீழே. இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறது அந்த 14 இன்ச்சுக்கு அப்புறம் வருது, அதாவது ப்ளவுஸோட லென்த்துக்கு கீழே வர 14 இன்ச்சு. டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா 44, 14, 58 இன்ச் வரணும். இப்போது 14 இன்ச் அளவு தனியாக தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கீழ்பார்ட் அம்பர்லா வர்றது மட்டும் 44 இன்ச், அது மட்டும் நான் தனி பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த பாடி பீஸ் 14 இன்ச்சு. நம்மளுக்கு இது வந்து ஓரளவுக்கு ஃப்ளோர் லென்த் வர மாதிரி இருக்கும். அதனால் 14 இன்ச் தனியாகவும் கட் பண்ணிவிட்டு 44 இன்ச் தனியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 14 இன்ச் பாடி பீஸை, 14 இன்ச்சுங்கிறது லென்த்து பாடியோட ஷோல்டர்லேருந்து நம்ம ப்ளவுஸ், ஆக்சுவலாக அது ப்ளவுஸ் லென்த் வச்சாலே ஓகேவாக இருக்கும். அதனால தான் நான் ப்ளவுஸ் லென்த்தே எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட எண்டு ஒரு 14 இன்ச் நம்ம வைக்கிற மாதிரி தான் இதுக்கும் வைக்கணும். இப்போ இது 2 பார்ட்டாக தான் நம்ம கட் பண்ணுறோம். அதாவது இன்னர் பார்ட், கோட்டுக்கு உள்ளே வர இன்னர் பார்ட்டை நம்ம 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து பாடியோட அளவு வந்து 38 இன்ச்சு. அதாவது ஜஸ்ட் பக்கத்தோட அளவு வந்து 38 இன்ச்சு. இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சும் அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு, அதாவது லெஃப்ட் ரைட் 2 பக்கம் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா பீஸ்க்கு எல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம். இது 1.5 இன்ச்சை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இது வெட்டினால் வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால் டோட்டலாகவே நான் இந்த பீஸை வெட்டிக்கிறேன். இப்போது பேக் நெக் ஃப்ரண்ட் நெக், இதோட அகலம் வந்து நெக்கோட அகலம் வந்து பேக் நெக் வந்து நம்ம லோவாக வெட்ட முடியாது இதில். ஏன்னா லோவாக வெட்டினா அது கொஞ்சம் செட் ஆகாது. அதனால் ஒரு 2 இன்ச் மட்டும், அதாவது க்ளோஸ்டு நெக் மாதிரி இருக்கிற மாதிரி பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச் லென்த்தும், அதாவது பேக் நெக்கோட நீளம். நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் வைக்கிறேன். இந்த நெக்கோட அகலம் சைடில் 3.5 இன்ச் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு, ஷோல்டர் கிளாத்தோட அளவு வந்து 4 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா பேக் நெக் வந்து நம்மளுக்கு லோவாக இல்லை. ஸோ நம்ம வந்து 4 இன்ச் வச்சா தான், இது கொஞ்சம் ப்ராட் ஷோல்டர், அதனால் 4 இன்ச் வச்சா தான் சரியாக வரும். பேக் நெக்கு 2 இன்ச் அளவுக்கு 2 பீஸ்லேயுமே வெட்டிக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் வெட்டுறதுக்கு அளவு தெரிஞ்சிடும். அதனால் இப்போ இது தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 4 இன்ச் மட்டும் வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆம்கோலோட அளவு 6 இன்ச் வச்சுக்கலாம். ஆறு இன்ச் வச்சு நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் கட் பண்ணுற மாதிரி எல் ஷேப் போட்டு அதில் ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணி இப்படி வந்து ஆர்க் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆம்கோல் கட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பீஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ எல்லாமே ஒரே அளவில் இருக்கிறதுனால ஒரு பீஸ் மட்டும் நம்ம ஃப்ரண்ட் நெக் வெட்டணும். அதனால் ஒரு பீஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸில் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து, அதாவது லோவாக எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 6 இன்ச் வச்சாலே போதும்.
இது வந்து ஏற்கனவே 3 இன்ச் இருக்கிறதுனால கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக, நெக்கோட ப்ராட்னஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் 6 இன்ச் வச்சாலே கரெக்டாக இருக்கும். நம்ம தைக்கிறதுக்கும் சேர்த்தியே 6 இன்ச்சே வச்சுக்கலாம். இந்த 6 இன்ச் நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ்வல் ரவுண்ட் ஷேப் தான். இப்போது இதோட லைனிங் மெட்டீரியலை நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங் மெட்டீரியல் 3.5 மீட்டர் இருக்குது. இந்த 3.5 மீட்டரில் மேல் வர பீஸை இதே அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னர் பார்ட் டோட்டலாக லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த துணி ஒரு ஹெவியாக இருக்கும். இல்லாட்டினா ஏற்கனவே சாட்டின்ங்கிறதுனால ரொம்ப வளவலன்னு இருக்கும். அதனால தான் அதுக்கு லைனிங் கொடுக்கறது பெஸ்ட்டு. இப்போது இந்த கீழே வர அம்பர்லா பார்ட் பீஸ் இருக்குல்ல, அந்த அளவை இந்த லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம். சாட்டின் மெட்டீரியல் நார்மலாகவே அகலம் அதிகமாக இருக்கும். லைனிங் அவ்வளோ அகலம் அதிகமாக இருக்காது. அதனால தான் நான் இந்த மெட்டீரியலே ஃபஸ்ட்டு கட் பண்ணேன். இது கொஞ்சம் வெட்டுறதுக்கு நம்மளுக்கு சிரமமாக இருந்தாலுமே கூட இதுலேயே கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். லைனிங்கில் கட் பண்ணால் அந்த அளவு இதை விட கம்மியாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் வசப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த மெட்டீரியல்லையே, சாட்டின் மெட்டீரியல்லையே நான் கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பாடி பீஸையும் லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற அளவு வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பாடி பீஸ் கீழே வர அம்பர்லா பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த அம்பர்லா பார்ட் நம்ம ஏற்கனவே 44 இன்ச் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஒரு பீஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். அதாவது அளவு வந்து இடுப்போட அளவு வந்து 35 இன்ச்சு. 35 இன்ச்சுக்கு இது வந்து ஒரு 9.5 இன்ச், ஒரு பீஸோட அளவு 9.5 இன்ச். அப்போ நம்மளுக்கு 4 பீஸ் வரும். இந்த 9.5 இன்ச் இதை 2ஆக தான் நான் மடக்கி போட்டிருக்கேன். ஸோ 9.5 இன்ச்சில் ஒரு அளவு வச்சு மார்க் பண்ணிட்டேன். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸோட அளவு என்னென்னு நம்மளுக்கு தெரிய தேவையில்லை. அதனால் அது என்னென்னு விட்டுட்டேன். பாருங்கள், அகலம் இருக்கும். இப்போ இன்ஸ்கர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது தைச்சது இல்லைன்னா கூட பார்த்துருக்க முடியும். அந்த மாடல் தான் இது. அதே அளவு, அதே 9.5 இன்ச்சோட அளவை இந்த சைடில் இது பாருங்கள், அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் மார்க் பண்ணணும். ஒரே பக்கத்தில் மார்க் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு அம்பர்லாங்கிற அந்த அகலம் வராது. அதனால் இந்த ஆப்போசிட் சைடில் இந்த 9.5 இன்ச் வச்சு இந்த பக்கமும் மார்க் பண்ணிட்டேன். இப்போது இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இப்படி கிராஸில் ஒரு கோடு மாதிரி வர மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கிராஸில் வர இந்த கோட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கரெக்டாக அதே அளவில் கட் பண்ணணும். உங்களுக்கு இதை கட் பண்ணும்போது அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தால் கோடு நல்லா கரெக்டாக வச்சு கூட போட்டுக்கோங்க. இது நான் இப்படியே கட் பண்ணிடுறேங்கிறதுனால சும்மா டாட் மட்டும் போட்டு விட்டுட்டேன். இப்போது இந்த பீஸை கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடித்த பீஸை இந்த மாதிரி திருப்பி வச்சா கீழே அகலமாகவும் மேலே இடுப்போட அளவுக்கும் கரெக்டாக நம்மளுக்கு கிடைச்சிரும். இது வந்து நம்ம அதிகமாக கட்டிங் போடலை, அதாவது கரெக்டாக 4 பீஸோட அளவுக்கு மட்டும் கட்டிங் போட்டேன். அவ்வளோதான், பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும். இது வந்து ஒரு பக்கம்தான். இன்னொரு பேக் சைட் பீஸு நம்மளுக்கு தான் அதாவது இது ஒரு பக்கம் 4 பீஸ்ங்கிறது ஒரு பக்கத்துக்கு. மொத்தம் டோட்டலாக 8 பீஸ் வரும். பேக் சைடு 4, ஃப்ரண்ட் சைடு 4ன்னு. இப்போ இது 2ஆக தான் மடக்கி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணிக்கணும். ஒரு பீஸ் 2ஆக மடக்கி இருக்குது, இதில் 2 பீஸ் இருக்குது, 4 பீஸ். இப்போ நம்ம இது ஒரு பக்கத்தை இன்னொரு சைட் பீஸ்க்கும் இதையே அளவாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பீஸையும் நான் 2ஆக மடக்கி போட்டுட்டேன். அந்த ஒரு பீஸை இது மேலே வச்சு அதுக்கு அளவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது
இது இன்னொரு பக்கத்தோட பீஸ். அதாவது நம்ம பெரிய பீஸை 4 மடக்கி போட்டிருந்தோம், அதை 2 கட் பண்ணிட்டோம். அதில் இருக்கிற இன்னொரு பக்கத்தோட பீஸில் நம்ம அதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை. நம்ம இது ஏற்கனவே கட் பண்ணியிருக்கிற ஒரு பீஸை ஏதாவது ஒரு சைடில் வச்சு கட் பண்ணிங்கனாவே இன்னொரு பக்கமும் தானாகவே அந்த அளவு நம்மளுக்கு வந்துடும். இவ்வளோதான். இதில் இருக்கிறத அப்படியே வச்சு கட் பண்ணிக்க வேண்டியதான். இதை அப்படியே கட் பண்ணி இதையும் திருப்பிக்க வேண்டியதான். நம்மளுக்கு இப்போ 8 பீஸ் இருக்குது. இப்போது இதை கரெக்டான அளவு வச்சு இந்த அகலத்தை கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கணும். இந்த 8 பீஸையும் டோட்டலாக நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ஜாயின் போடும்போது எப்பவும் இடுப்பு பக்கம் நம்ம கம்மியாக 9.5 இன்ச் வச்ச பக்கத்தை எல்லாமே ஒரே பக்கத்துலேயும், இந்த அகலமாக இருக்கிற பக்கத்தோட அளவு மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா அது பார்க்கும்போதே தெரியும் அது பெரிய பீஸாக தான் இருக்கும். நம்ம இடுப்போட அளவை கால்குலேட் பண்ணி அந்த அளவு வச்சு கட் பண்ணிட்டாலே சரியாக இருக்கும். உள்ளே வர இந்த இன்னர் பார்ட் வந்து ஸ்லீவ்லெஸ் தான். ஸோ நம்மளுக்கு இதில் கை வெட்ட வேணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம லைனிங் பீஸை அப்படியே ஜாயின் பண்ணி திருப்பி விட்டுடலாம். இதுதான் கோட் மெட்டீரியல். இது கொஞ்சம் நெட் மெட்டீரியல். ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது. இதில் அந்த கலர் கரெக்டாக தெரியும். இப்போ இதை 4 மடக்கி போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக சுடிதார் கட் பண்ணுற சேம் மெத்தடு தான். இதை ஒரே பீஸு, அதுதான் செப்பரேட் பீஸ். அதாவது இடுப்பு வரைக்கும் ஒரு பீஸும் கீழே அம்பர்லா பார்ட் வர ஃப்ளோர் லென்த்துக்கு ஒரு பீஸுமா இருக்கும். இது ஒரே சிங்கிள் பீஸ் தான், மேலேருந்து ஒரே பீஸாக தான் வரும். அதனால் டோட்டல் லென்த்து என்ன இருக்கோ இது ஒரு 3 மீட்டர் தான் இருக்குது. ஸோ அது 3.5 மீட்டரில் வச்சோம், அது கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்கும். இப்போது இந்த 3 மீட்டர் அளவில் இது அப்படியே டோட்டல் லென்த் அப்படியே வச்சிடலாம். எங்கேயும் நம்ம கட் பண்ணவே வேண்டியதில்லை. இதில் நம்ம நார்மல் சுடிதாராக கட் பண்ணுற மாதிரி தான் அதை கட் பண்ணிக்கணும். நெக்கோட அளவு எல்லாமே சேம், அதில் இருந்த அளவே தான். அதில் என்ன அளவு வச்சோமோ அதே நெக்கோட அளவு வச்சா தான் இது அதிலிருந்து வெளியில் வராது. அதாவது அது கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்காது. அதனால் இதுக்கு ஈக்குவலாக அதில் இருக்கிற 3.5 இன்ச் அகலம், அதாவது 3 இன்ச் அகலம் நெக்கு, 4 இன்ச் ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சு, பேக் நெக் 2 இன்ச் லோ, ஆம்கோல் 6 இன்ச். அவ்வளோதான். அதில் இருக்கிற என்ன அளவு வச்சு கட் பண்ணமோ அதில் இருக்கிற அளவை அப்படியே இதில் வச்சு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். எக்ஸ்ட்ராவே இதில் நம்ம ஹேண்ட் ஜாயின் பண்ணுவோம். இது கொஞ்சம் இதுவும் பாடி 38 இன்ச்சு, 3 இன்ச் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டுக்கலாம். அதை 4 பிரித்து கூட 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இடுப்போட அளவு 35 இன்ச்சு, அதுக்கு ஒரு 1.5 இன்ச் நம்ம நார்மலாக எல்லாம் ஈவனாக ஒரு 1.5 இன்ச் சேர்த்திக்கலாம். இது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நம்ம நார்மல் சுடிதார் மாதிரியே இருந்தாலும் ஓப்பன் வைக்க மாட்டோம். அதாவது சைடில் கட் கொடுத்து தைக்க போகிறதில்ல, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறது தான். அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய அகலம் வேணும். அதனால் இதில் என்ன அகலம் இருக்கோ, இது கொஞ்சம் அகலமான பீஸ் தான், 44 இன்ச் அகலம் இருக்குது. இந்த 44 இன்ச் அகலத்தில் அப்படியே எண்டு வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திக்கலாம். இடுப்போட அளவுக்கிட்ட மட்டும் நம்மளுக்கு என்ன அளவு இருக்கோ, அதாவது பர்சனோட அளவு என்னன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு இடுப்போட அளவுக்கு மட்டும் துணி விட்டுட்டு மற்றபடி இதில் என்ன அகலம் இருக்கோ நம்ம அதை அப்படியே கட் பண்ணிக்கணும். இல்லாட்டினா நம்மளுக்கு அந்த அம்பர்லாவை க்ளோஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் அம்பர்லா கட்டிங் மாதிரி தெரியாமல் போயிடும், நார்மல் சுடிதார் மாதிரி ஆயிரும். அதனால் இப்போ அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாம்கோல் பக்கத்தை கட் பண்ணி இப்போ வரைஞ்சிருக்கிற அளவில் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இது பாருங்கள், ஒரு மாதிரி அகலமாக வந்துடும் நம்மளுக்கு. பீஸோட ஃபுல் அகலம் இதுவே கொஞ்சம் 33 இன்ச் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு பத்தாமல் போயிடும். உள்ளே இருக்கிற அம்பர்லா பீஸ் கொஞ்சம் பெருசாகவும் இது மேலே இருக்கிறது ஒரு கொஞ்சம் சின்னதாகவும் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இதெல்லாம் தைக்கும்போது, இந்த கோட் தைக்கும்போது நெட் எப்பவுமே உங்களுக்கு அகலமான பீஸில் தான் கிடைக்கும். அதனால் மேலே கோட் மாதிரி இருந்ததுன்னா அகலமான பீஸ் இந்த மாதிரி மாடலுக்கு மட்டும்தான். நம்ம கோட்டையும் அம்பர்லா கட்டிங்கே அதாவது பார்ட் பட்டா அதில் போட்ட மாதிரி தைக்கிற மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனை இருக்காது.
அதனால் அந்த பீஸ் மட்டும் பார்த்து எடுத்துக்கணும். நான் நெக் வந்து அதில் இருக்கிற அளவே கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் சேம் ஏதாவது ஒரு பீஸில், அதாவது 2 பீஸ் ஆக்சுவலாக ஒரே அளவு தான், அதில் ஒரு பீஸில் மட்டும் 6 இன்ச் அளவுக்கு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 6 இன்ச் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போது கோட்டோட ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு கோட்டுக்கு கை கட் பண்ணணும். இதுக்கு ஆக்சுவலாக லைனிங்லாம் நம்ம கொடுக்க தேவையில்லை, அதனால் இது அவ்வளோதான். இந்த கை வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் துணி இருக்குது. இந்த சைட் பீஸில் நம்ம கை கட் பண்ணிக்கலாம். இந்த கையோட லென்த் வந்து 24 இன்ச், அதாவது ஃபுல் ஹேண்டு தான். ஃபுல் ஹேண்டு டோட்டல் லென்த்து 24 இன்ச்சு. 24 இன்ச் வர இடத்துல கையோட அந்த சுற்றளவு ஒரு 6 இன்ச் அளவுக்கு தான் இருக்குது. அதே போதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துக்கிட்ட வர அளவுக்கு வச்சு கட் பண்ணிட்டேன். இது வந்து 24 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சை குறைச்சி நம்ம கை எப்பவும் கட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இந்த கையில் 4 பீஸ் இருக்கிறதுனால நம்ம சென்டர் ஜாயின் போடணும். அது ஸ்டிச் பண்ணுற வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போது கையோட அளவு மட்டும் கட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதை எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி விட்டுறலாம். இப்படி தான் தையல் வரணும். அவ்வளோதான், நம்ம அம்பர்லா கட்டிங் சுடிதாரோட டாப் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.